அன்பான இனிய உறவுகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதை செவ்வன சிறப்புற செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னு வைங்களேன். அதைய என்ன சொல்கிறது, இது செய்திருப்போம், இன்னும் நல்லா அடுத்த தடவை செய்யும்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கும்போது இதனுடைய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் சாந்தமாயிடும். அதனோட உச்சகட்டத்தில் நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை செய்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு உங்களுடைய ஒரு சந்தோஷமான வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக அபிப்பிராயம் கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்த அபிப்பிராயமான வார்த்தை அவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது. அப்போ அதிலிருந்து வர்றது நம்மளுக்கு உறுத்தலான ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுன்னு வைங்களேன், கடைசி மட்டும் அந்த முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்ததுக்கான ஒரு மனநிறைவே இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் செய்திருக்கிறதுல திருப்தியாக இருக்குது அப்படின்னு தெரியும்போது அடுத்தடுத்து அவங்களா வாண்டடாகவே சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவும் கூட கடந்து போகட்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த வேலையை செய்திருக்கோம், இதில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை மிஸ்டேக் இல்லை, இனி அடுத்த தடவை இன்னும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பெஸ்ட்டு உங்களுக்கு அது தெரியணும். அந்த மாதிரி கொடுக்குறக்கு பாருங்கள். யாரோ ஒருத்தர் ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலையோ அல்லது நம்ம செய்திருக்கிற விஷயத்தின் பேரில் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுனாலையோ நம்மளுக்கு அந்த மன நிறைவு வருது அப்படிங்கிற பழக்கத்துக்கு மட்டும் அடிமையாயிடாதீங்க. அப்ரிஷியேட் வரணும், அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும்னு இருந்தால் அவங்க பாட்டுக்கு நம்மக்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை கடந்து போயிடுவாங்க. இது பல விஷயங்களுக்குமே ஒரு உண்மையான ஒரு சான்று. இங்கே பெரும்பாலும் நிறையா விஷயத்தில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமோ அல்லது ஒரு செயல் செய்ததுக்கப்புறமோ அந்த கடவுளே இது செய்திருக்கக்கூடாதோ, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் அதை அப்படி நினச்சிக்கிட்டே தான் உட்கார முடியும். அப்போ அந்த செய்ததற்கான அந்த நம்மளுடைய சக்தியை அவமதித்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நிறைகளை மேலும் எப்படி சரி பண்ணிக்கலாம், இன்னும் அந்த நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக எப்படி பண்ணிக்கலாங்கிறத மட்டும் கவனமாக இருங்க. ஒருத்தர் சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி விதியை கொடுக்காது.